விவரங்களை பார்க்கும்போது சென்னை முதலிடம் பிடித்திருக்கிறது. சென்னையில் 35% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்டேட் வைஸ் எஸ்ஐஆர் பிரேக்கப்ஸ் வந்து டெலிகிராஃப் ஆன்லைனில் பார்த்தேன். எனக்கு இதை பார்த்தோன்னே நிறைய டவுட்ஸ் வந்தது. ஃபஸ்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். சரியா? தமிழ்நாட்டில் வந்து நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் பிஃபோர் எஸ்ஐஆர் வந்து 6.41 crores, ஆஃப்டர் எஸ்ஐஆர் 5.67. அதாவது 1,02,000 ஓட்டு, 20,000 பேர் ஓட்டு எடுத்தாச்சு. டெலிஷன் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 15.85. யாரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து புதுசாக ஓட் பண்ணக்கூடியவங்களை ஆட் பண்ண அப்புறமாவும் 1.0 crores எடுத்திருக்காங்க. யாரெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்சண்ட்டாக இருக்கவங்க, ஷிஃப்ட் பண்ணவங்க, இறந்தவங்க, டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இதெல்லாம் எடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. பட் இப்போ இந்த டீட்டெயில்ஸை பார்த்தா இந்த லிஸ்ட்லேயுமே டூப்ளிகேட் என்ட்ரிஸ் நிறையா இருக்குது. பட் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த லிஸ்ட்டை யாராலுமே பிரிண்ட் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் அது எல்லாமே ஜேபெக்காக இருக்குது. ஃபோட்டோவாக எடுத்து தான் பார்க்க முடியும். அந்த டேட்டா கூட அவைலபிளாக இல்லாமல் 1 கோடி பேரை டெலீட் பண்ணுறதுக்கான அவசியம் என்னன்னு எனக்கு தெரில. போன சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கும் ஏஐடிஎம்கேக்கும் ஒரு 4.4% வித்தியாசம் இருந்தது. லோக்சபா எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 6.6% டிஃப்ரென்ஸ் இருந்தது ஏஐடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறிட்டே போகுது. இந்த மாதிரி ஒரு டைமில் ஆல்மோஸ்ட் 15.65, ஆல்மோஸ்ட் 16% டெலீட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ காஸ் ஃபார் கன்சர்ன் நான் நினைக்கிறேன். கன்சிடரிங் எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே கன்சிடர் பண்ணால் இருக்கலே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டெலீட்டட் ஓட்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் தான். அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்ட மாவட்ட நிலவரங்களை பார்க்கிறோம். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்க போகுது? இஸ் இட் மேனிப்புலேட்டட்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்மளுக்கு தோணுது. எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதா?